சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சட்ட நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்ற பழங்குடியின மாணவர் பரத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் இளம் பகவத் செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளார். வைகாசி விசாகத்தையொட்டி ஜூன் 9ஆம் தேதி நெல்லை திருச்செந்தூர் இடையே முன்பதிவு செய்யப்படாத பயணிகள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்புமணியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் இரண்டாவது முறையாக பாமக நிறுவனர் ராமதாஸ் சந்தித்து பேசியது அரசியலில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. கவர்னர் மாளிகையில் கவர்னர் ரவி தலைமையில் சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் விவசாயம் தொடர்பான வல்லுநர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இளம்பெண் கொலை வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழுத் தலைவருமான கனிமொழி கருணாநிதி எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று இபிஎஸ்க்கு கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழங்கானத்தம் பகுதியில் விகேபி நகர் பசும்பொன் நகர் பகுதியில் 15 வருடத்திற்கு பின் புதிய தார் சாலை போடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மதுரை பழங்கானத்தம் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த 3 நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளதாக செய்திகள் வருகின்றன. இந்நிலையில் நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி என்று இபிஎஸ் கடும் விமர்சனம் செய்துள்ளார். காலி நிலம் வைத்திருப்பவர்களுக்கு சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் காலி நிலங்கள் வைத்துள்ள நில உரிமையாளர்களுக்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கர்நாடகம் நோக்கி சென்று கொண்டிருந்த 7 பேர் அமர்ந்து பயணிக்கக்கூடிய சொகுசு கார் ஒன்று சாலையோர தடுப்பில் மோதி இன்று விபத்துக்குள்ளானது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகேயுள்ள புதுப்பட்டி மாரியம்மன் கோயில் பகுதியில் 4 வழி சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்த அந்த கார் தடுப்பு சுவரில் மோதி உருக்குலைந்த நிலையில் இந்த சம்பவத்தில் 4 பேர் பலியாகினர். கிளாம்பாக்கத்தை திறந்த நாளிலிருந்தே பிரச்சினை தான் என்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாமல் பயணிகள் அவதியுறுவதாக திமுக அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 10 ரூபாய் டாக்டர் ரத்தினம் பிள்ளை வயது மூப்பு காரணமாக காலமானார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ரத்தினம் பிள்ளை வயது 96 என்பவர் ஆரம்ப காலத்தில் மருத்துவரானதில் இருந்து அந்த பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு 10 ரூபாய் மட்டும் வாங்கி கொண்டு மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். இதனால் அவர் 10 ரூபாய் டாக்டர் என பெயர் பெற்றார். இந்நிலையில் மறைந்த 10 ரூபாய் மருத்துவர் ரத்தினம் பிள்ளை மறைவிற்கு தவாக தலைவர் வேல்முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். கழுக்குன்றம் கல்பாக்கம் அருகே சாலையை கடக்க முயன்ற போது சைக்கிள் மீது டேங்கர் லாரி பயங்கரமாக மோதியது. இதில் 2 பேர் பரிதாபமாக இருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் மெய்ஞானபுரம் அருகில் உள்ள சொக்கன்விளை சாஸ்தா கோவில் தெருவை சேர்ந்த பொன்னுசாமி மகன் சுயம்பு வயது 70. இவருக்கு விஜயலட்சுமி என்ற மனைவியும் 3 மகன்களும் உள்ளனர். நேற்று முன்தினம் மாலை சுயம்பு உடன்குடியிலிருந்து சைக்கிளில் சொக்கன்விளை கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்த போது கார் மோதி முதியவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினார். திமுக அரசின் மெத்தன போக்கால் 500 மாணவர்களின் மருத்துவ கனவு சிதைந்து விட்டதாக ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை புறநகர் பகுதியான கிளாம்பாக்கத்தில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு புதிய பேருந்து நிலையத்தில் தேவைக்கேற்ப பேருந்துகளை இயக்காமல் மக்களை கைக்குழந்தைகளோடு அலைக்கழித்து திமுக அரசு அவதிக்குள்ளாக்குவதாக கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நகர் ஜேசு நகரை சேர்ந்த குருஸ் மஸ்தான் மகன் பரிமளம் வயது 47 மீனவர். இவர் ஜூன் 1ஆம் தேதி திரேஸ்புரம் கடற்கரையில் இருந்து வள்ளத்தில் 7 பேருடன் கடலுக்குள் தங்கி மீன்பிடிக்க சென்றார். அவர் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மற்றொரு மீனவருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சக மீனவர்கள் 2 பேரையும் சமாதானம் செய்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை திரேஸ்புரம் கடற்கரை நோக்கி வந்து கொண்டிருந்த போது திடீரென பரிமளம் கடலுக்குள் குதித்துள்ளார். இதை பார்த்த சக மீனவர்கள் அவரை மீட்டு கடற்கரைக்கு கொண்டு வந்து 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த டாக்டர் அவரை பரிசோதித்து பார்த்த பிறகு அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் தாளமுத்து நகர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முத்துராஜா மற்றும் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒத்த வீடு சுனாமி காலனி பகுதியில் சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த 2 பேரை பிடித்து போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் பேண்ட் பாக்கெட்டில் விற்பனைக்காக கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் கஞ்சா வழக்கில் 5 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர். பைக் பறிமுதல் செய்யப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பாரதி. இவர் அரசு வேலை தேடிக் கொண்டிருந்த சமயத்தில் சென்னை டி நகரை சேர்ந்த மோகன்ராஜ், அவரின் கூட்டாளியான விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் அறிமுகம் பாரதிக்கு கிடைத்துள்ளது. இந்நிலையில் இவர்கள் அரசு வேலைக்கு போலி நியமன ஆர்டர் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 12 பேரிடம் 1,66,36,000 மோசடி செய்த கும்பல் கைது செய்யப்பட்டனர்.
தங்க கடன் பிரச்சனையில் நிபந்தனைகளை தளர்த்தி ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை வெளியிட்டது எங்கள் கோரிக்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று சு வெங்கடேசன் எம்பி தெரிவித்துள்ளார். எளிய மக்கள் நலனுக்கான குரலுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என சு வெங்கடேசன் எம்பி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களை அமைச்சர் கோவி செழியன் வழங்கியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே வடமாநில நபர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசூர் பகுதியில் டாஸ்மாக் கடையின் பின்புறம் உள்ள காட்டில் வடமாநில நபர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் வடமாநில நபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளிகள் யார் என்பது குறித்து சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த 10 ரூபாய் இல்லை என்றாலும் மருத்துவம் பார்த்த 10 ரூபாய் டாக்டர் ரத்தினம் மறைவிற்கு பட்டுக்கோட்டை மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். பெங்களூரில் 11 பேர் உயிரிழந்த காரணத்தால் நிவாரணத் தொகையை ரூபாய் 25 லட்சமாக முதல்வர் உயர்த்தி உத்தரவிட்டுள்ளார். பயங்கரவாதிகளை கருவியாக வைத்து இந்தியாவுடன் மோதலை ஏற்படுத்த பாகிஸ்தான் விரும்புவதாக பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மீது மீண்டும் ஒரு முறை கடுமையான விமர்சனங்களை சுமத்தியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் குப்காஷியில் இன்று 5 பயணிகளுடன் கேதார்நாத் புறப்பட்ட தனியார் ஹெலிகாப்டரில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. பிரச்சனை குறித்து அறிந்து கொண்ட விமானி சரியான நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு அருகிலுள்ள காலியான சாலையில் அவசரமாக தரையிறக்கினார். இதனால் விமானத்தில் இருந்த 5 பயணிகளும் காயமின்றி தப்பினர். இதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறால் சாலையில் தரையிறங்கிய ஹெலிகாப்டரின் வைரல் வீடியோ வெளியானது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்ததுடன் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டேவிட் ஸ்லாமி ஆதரவு தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் மருத்துவ இடங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு காரணமான திமுக அரசுக்கு ஓபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக பணக்காரர் எலான் மஸ்க் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையே பொதுவெளியில் பிரச்சனை வெடித்து வாக்குவாதங்கள் நடைபெற்று வரும் சூழலில் இருவருக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியை நிலைநாட்ட ரஷ்யா தயாராக இருக்கிறது என ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் முன்னாள் பிரதமருமான திமித்ரி மெட்வெடேவ் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் படைத்தலைவன் என்கிற படத்தில் நடித்து முடித்துள்ளார். சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவான படைத்தலைவன் திரைப்படத்தில் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா நடத்திய தாக்குதலால் கார்கில் நகரில் 2 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 21 பேர் காயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கொரோனா வைரஸ் தொற்றால் முதியவர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். நடிகர் கார்த்தி மெய்யழகன் படத்தை தொடர்ந்து சர்தார் 2 படப்பிடிப்பில் இணைந்தார். இயக்குனர் PS மித்ரன் இயக்கத்தில் பெரிய பொருள் செலவில் உருவாகி வருகிறது. இதில் நடிகர்கள் SJ சூர்யா, மாளவிகா மோகன், ஆஷிகா ரங்கநாத் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர். சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மார்ச் மாதம் தொடங்க உள்ளதாக இந்திய உள்துறை அமைச்சகம் புதன்கிழமை அன்று தெரிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சதி திட்டத்தை பாஜக வெளிப்படையாக அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா மதுரை வருவதால் மதுரையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சோனு யாதவ் ஹாட்ரிக், நெல்லை திருச்சியை வீழ்த்தியது. இங்கிலாந்து சென்றுள்ள இந்தியா A அணி 2 போட்டிகள் கொண்ட அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து லயன்ஸ் அணியுடன் விளையாடுகிறது. பெங்களூரு கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகை ரூபாய் 25 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியை முன்னோக்கி எடுத்து செல்ல சுப்மன் கில் சரியான நபர் என்று ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற RCB அணியின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 11 பேரில் 24 வயதான பொறியியலாளர் சஹானாவும் ஒருவர். உடன் பணிபுரிபவர்கள் மற்றும் நண்பர்களுடன் அந்த நிகழ்வுக்கு சஹானா சென்றிருந்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1200 குறைந்து ஒரு சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 150 குறைந்து ஒரு கிராம் 8,980 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.